guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான ஈஸியான கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து மேக்கப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு மினிமல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மினிமல் ப்ராடக்ட் வச்சு எப்படி வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்க மேக்கப் லுக் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். Let's go into the video. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஓலே ரீஜெனரேட்டிங் சீரம் யூஸ் பண்ண போகிறேன். சீரம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்து நம்ம சீரம் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபிங்கர் டிப்பில் எடுத்துகிட்டு, இது நிறைய ப்ராடக்ட்டை போடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எடுத்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா மாய்ஸ்சரைசர். ஸோ இன்றைக்கி நான் வந்து கிளினிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்ச மாய்ஸ்சரைசரோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் கிளினிக் யூஸ் பண்ணுறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு எப்பயுமே ஒரு டிப்பு, இந்த ஃபிங்கர்ஸ் எடுத்து நல்லா இப்படி ஜஸ்ட் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸில் வந்து இப்படி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணி. ஸோ இது எதுக்குன்னா நல்லா ஒரு ஃபேஸில் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். சன்ஸ்க்ரீனு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் எல்லாருமே போடணும். அதுவும் இப்போ சம்மர் சொல்லவே வேணாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் இல்லைனாலும் நீங்கள் வீட்டிலே இருக்கீங்கனாலும் வீட்டில் இருக்கிற லைட்டோட எஃபெக்டே நம்மளோட ஸ்கின்னை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து CeraVe சன்ஸ்க்ரீன். இது வந்து SPF வந்து 30. நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக பப் பண்ணிக்கிட்டு காதில் மறக்காமல் போடணும், காதுலேயும் கழுத்துலேயும். ஒரு சிம்பிளான மேக்கப் பண்ணுறதுனால எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். லைக் Neutrogena Healthy ஸ்கின் ஆன்டி ஏஜிங் perfector தான் யூஸ் பண்ணுறேன். இதோட நம்பர் நியூட்ரல் டு tan 40. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்குது. லைக் நீங்கள் வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன்லாம் வேணாம், ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி குட். வந்து SPF 20 இருக்குது. இது கூட இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், மேக்கோடது. இது வந்து ஒரு 3 கலரில் வருது. நான் இன்றைக்கி வந்து இது ஸ்ட்ரோப் க்ரீம். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஃபவுண்டேஷன் போடாமையும் இது போடலாம். இந்த க்ரீம் கூட இது சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கர்லேயே பேலன்ஸ் இருக்கிறத நெக்லேயும் இயர்ஸ்லேயும் தடவிக்கலாம். ஸோ ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம்.
இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். Mastercamo Maybellineலேருந்து. ஸோ உங்களுக்கு எங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக இதுலேயே டேப் பண்ணிக்கலாம். ஐஸ் கிட்டலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். கையிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பிளெண்டு. கன்சீலர்லாம் யூஸ் பண்ணல இன்னைக்கு. கரெக்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அங்கங்கே வந்து பேட்சியாக தெரியும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து நியூட்ரோஜீனா வந்து ப்ரெஸ்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறது வந்து மீடியம் 40. உங்களுடைய கலர் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பாதி உடஞ்சிடுச்சு. கொஞ்சமாக அப்படி எடுத்து டேப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ்லாம் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக் பார்ட்லலாம் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ இது நிறைய இருக்க மாதிரி இருக்கும், இப்போ கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிடும். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப்ஸில் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். வேஸ்லின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஐப்ரோஸ் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இந்த ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஹேர் லைன் மாதிரியே பண்ணிவிட்டு நமக்கு எங்கெல்லாம் தின்னாக இருக்கோ அங்கெல்லாம் ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? ஐலைனர் போட போகிறேன். இன்றைக்கி கிளினிக்கோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி கிளினிக்கோட ஐலைனர் தான். சேம் உங்களுக்கு எந்த ஐலைனர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திக்காக வேணாலும் திக்காக போட்டுக்கலாம், இல்லை தின்னாக வேணாலும் தின்னாக அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனர் போடும்போது இந்த பிங்கி ஃபிங்கர் எடுத்து இப்படி வச்சுட்டு, ஸோ உங்களுக்கு பிடிக்க ஈஸியாக வரும்.
இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் போடலாம். லைனர் போட போகிறேன். கிளினிக் லைனர் தான். எப்போ காஜல் அப்ளை பண்ணும் போதும் லோயர் வாட்டர் லைனில் மட்டும் போடாமல் அப்பர் லைன்லேயும் போட்டால் ஐஸ் ரொம்ப நல்லா லுக் ஆகும். நான் இன்னைக்கு வந்து மஸ்காரா போடல, ஜஸ்ட் இதை வச்சு வந்து ஷேப் பண்ணிக்க போகிறேன். பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 2 3 இந்த கர்லை வச்சு கர்ல் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய பிக் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் உங்கள் ஐலாஷுக்கு. எப்பயுமே பொட்டு வைக்கிறது பிடிக்கும். ஸோ ஒரு சின்ன பொட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். இன்றைக்கி நான் வந்து மேக் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். கலர் வந்து விவா கிளாம் A15. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது எப்பயுமே மேலே அப்பர் லேயரில் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து லிப்ஸ்டிக் போட்டாச்சு. உங்களுக்கு ப்ளஷ் போட பிடிக்கும்னா ப்ளஷ் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் லைட்டாக ப்ளஷ் போட்டு காட்ட போகிறேன். மேக்கோட ப்ளஷ் தான். உங்களுக்கு எந்த ப்ளஷ் பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஷ் இல்லைனாலும் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் இருக்குல்ல, லிப்ஸ்டிக் ஒரு பிங்க் வாட் எவர் ஷேடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஷேடு ஒன்று எடுத்து ஜஸ்ட் ஓப்பன் இட். ஃபிங்கரில் வந்து ஃபிங்கர் டிப்பில் நல்லா அப்படி எடுத்துகிட்டு இந்த சீக்ஸில் இங்கே போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக. ஜஸ்ட் டேக் இட். Makeup is done. ஹேர்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And I will see you guys in the next video, and until then stay safe and be positive. Bye.